யார் படம் வருதோ இல்லையோ தலைவரோட படம் டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் கூலி முடிஞ்சு ஜெயிலர் பார்ட் 2 தொடங்கி இருக்கு. இந்த ஒரு வேலையில தான் தலைவர் 173 ப்ரொடியூசர் யாரு அப்படின்ற தகவலானது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு, என்ன அப்டேட் அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கடைசியா வெளியான திரைப்படம் அப்படின்னா அது வேட்டையன். அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த படத்தோட ஷூட்டிங் ஆனது விறுவிறுப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த படத்தோட வெளியீடு அப்படிங்கிறது ஆகஸ்ட் 14ஆம் தேதி அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு பிறகுதான் தலைவர் 172 பொறுத்தளவுக்கு ஜெயிலர் பார்ட் 2 தான். எஸ் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல ஜெயிலர் படத்தை பத்தி சொல்லவே தேவையில்லை. மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதன் காரணத்தினாலதான் ஜெயிலர் பார்ட் 2 எப்படா உருவாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பானது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் மத்தியில் அதிகமாவே இருந்துச்சு. சோ அந்த படமுமே இப்போ ஓகே ஆகியிருக்கு. அந்த படத்துக்கான பணிகள் எல்லாம் தொடங்கி இருக்கு. ஜெயிலர் 2க்கு அப்புறம் தலைவர் 173 பொறுத்தளவுக்கு யார் இயக்க போறாங்க, அந்த படத்தோட தயாரிப்பாளர் யாரு அப்படின்ற மாதிரி கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில தொடர்ந்து அதிகமாவே இருந்துச்சு. இந்த நிலையில தான் சில மாதங்களுக்கு முன்னாடி ஐசரி கணேசனோட வெல்ஸ் பிலிம் சார்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஒரு படத்தையாச்சும் தயாரிச்சாகணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அந்த பேச்சுவார்த்தையானது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறதா தயாரிப்பாளர் ஐசரி கணேசனுமே உறுதிப்படுத்தி இருக்காரு. இதன் காரணத்தினாலதான் தலைவர் 173 திரைப்படத்தை வெல்ஸ் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கோலிவுட் வட்டாரங்கள் குறிப்பிடுறாங்க.